சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான 12 ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய சிறப்புகளை அதற்கு முன்னால் நம்ம தெரிந்து கொள்ளுவோம். ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏகாதேசி திதியில் பிறக்கக்கூடிய இந்த வாரம் திங்கட்கிழமை அன்று சோமவார பிரதோஷமாக அமைகிறது. இது ஒரு மிகவும் சிறப்பான நாள் சிவபெருமானுக்கு. அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நமக்கு பங்குனி உத்திரம் வருகிறது. ஸோ இந்த வாரத்தில் இந்த 3 நாட்கள் மிகவும் சிறப்பாக அமைகிறது. சந்திரனினுடைய சஞ்சாரம் என்று பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை கடகராசியில் தொடங்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் இறுதியில் அவர் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தில் சந்திராஷ்டமமாக வரக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும் பொழுது தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனம், இந்த 4 ராசிகளுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்பில் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிப்பட்ட வியாபாரம் இருக்கும், பொருளாதாரம் எப்படிப்பட்டதாக அமைகிறது, திருமண யோகங்கள் இந்த வாரம் யாருக்கெல்லாம் வருகிறது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது, இது அனைத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வாரத்தின் இறுதியில் அவர் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது. ஆகையினால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கை சிறப்படையும். இதுவரையில் திருமணத்திற்காக தடையாக இருந்த பெற்றோர்கள் இந்த வாரம் அதற்கான ஒரு நல்ல பச்சை கொடியை காண்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. பங்குனி உத்திரம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு. ஆகவே ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை வேளையில் திருமண விஷயங்களை பேசுவதனால் மேஷ ராசி அன்பர்களுக்கு சாதக பலனை அதிகமாக கொடுக்கும். இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று ஒரு குழப்ப நிலை வந்து பின்பு இவர்களுக்கு நன்மையை தரும். 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவார். ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு புதன் மற்றும் செவ்வாயுடன் லாபத்தில் இருந்தாலும் கூட சந்திர பகவானின் சுழற்சியால் 5 மற்றும் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. இந்த மார்ச் மாதம் இறுதியான ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மேஷராசி அன்பர்கள் அதிகமான ஒரு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியோ அல்லது பொருளாதாரத்திற்கான வரவோ இருக்காது. ஒரு மிதமான நாட்களாக ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இருந்து 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி ஆகிய நாட்கள் உங்களுக்கு நன்மையை தரும். பங்கு சந்தையின் முதலீடுகளை வாரத்தின் இறுதியில் செய்வது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நண்பர்களுடன் சேர்ந்த கேளிக்கைகள், விருந்து உண்ணுதல் மற்றும் அவர்களினுடைய இல்ல திருமணங்களோ அல்லது இல்லத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கோ நீங்கள் சென்று அவர்களிடத்தில் பேசுவது ஒரு மன ஆறுதலையும் உங்களுக்கு கொடுக்கும். அஸ்வினி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இது வாரத்தின் இறுதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் இந்த பிரயாணங்கள் இருக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் இந்த வாரத்தில் ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மார்ச் மாதம் இறுதி மற்றும் ஏப்ரல் மாதம் முதல் 4 நாட்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான குழப்பங்கள், சில முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இந்த முடிவுகளை நீங்கள் வாரத்தின் இறுதியில் எடுப்பதோ அல்லது அடுத்த வாரத்திற்கு ஒத்தி வைப்பதோ நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் மற்றும் பொருளாதார உயர்வையும் தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரங்கள் மேஷராசி அன்பர்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று முருகன் அடியார்களுக்கு நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம். மேலும் தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கு பெருமாள் தாயார் மற்றும் கௌரி கல்யாணம் நடந்தால் மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு நல்ல பரிகாரமாகும். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல உயர்வான பல விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய
ஒரு கிரக சஞ்சாரமாக அமைகிறது இந்த வாரத்தில். ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் 3, 4, 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மேலும் இந்த வாரத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு மன சஞ்சலங்கள் மற்றும் ஒரு மௌன போராட்டம் ஒரு நல்ல முடிவிற்கு வரக்கூடும். இவர்களுக்கு எந்த நிலையில் ஒரு முடிவெடுக்க தெரியாமல் திக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் தலையீடு மற்றும் பெரிய உறவினர்களால் ஒரு பஞ்சாயத்து பேசுவது, இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவாகலாம். இது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலானதாகவோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான ஒரு பஞ்சாயத்தோ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தாகவோ அமையக்கூடும். சந்திரனின் சஞ்சாரமானது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு திருப்தியை தருவதாகவே அமைகிறது. ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. உங்களினுடைய மருத்துவ செலவுகள் இந்த வாரத்தில் குறையும். மேலும் இந்த வாரம் உங்களினுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல பதில்கள் கிடைக்கும். மேலும் குடும்பத்திலேயும் சில சுப நிகழ்வுகள் வரலாம். ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்களுமே உங்களுக்கு சாதகமானது. ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கி உங்களினுடைய இல்லத்தில் சுபங்களை பேசினால் வெற்றி கிடைக்கும். திங்கட்கிழமை சோமவார பிரதோஷத்தில் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. அலைச்சல்கள் மிகுதியாக இருந்தாலும் திங்கட்கிழமை அன்று மறவாமல் நீங்கள் சிவன் ஆலய வழிபாடை மேற்கொண்டால் பொருளாதார உயர்வு உண்டு. இந்த வாரம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய மனிதர்களை சந்திப்பது, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலந்து ஆலோசனை செய்யும் பொழுது இவர்களுக்கு எண்ணிலடங்கா சந்தோஷமும் மற்றும் இந்த வாரத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரத்தினால் மன அமைதி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் செவ்வாயின் சஞ்சாரம் மாற்றம் ஏப்ரல் 1ஆம் தேதி நிகழ்கிறது. லாபத்தில் வரக்கூடிய செவ்வாய் சனி மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று மறவாமல் முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை. இந்த நாட்களில் பச்சரிசி தானம் செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் வணங்கினால் உங்களினுடைய முயற்சிகளுக்கு தடையில்லாமல் வெற்றிகளும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் ஆலயம் மற்றும் திங்கட்கிழமை சிவன் ஆலயத்தில் நந்தி தேவரை வணங்கி பச்சை பயறு தானம் செய்தால் உங்களினுடைய மனக்குறைகள் மற்றும் தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளுக்கும் நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு பரபரப்பான வாரமாக அமைகிறது. சந்திரன் இவர்களுக்கு 2, 3, 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தில் இந்த வாரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வு காத்திருக்கிறது. எதிர்பாராத புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த வாரத்தில் ஏப்ரல் 1 மற்றும் 2. இந்த பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறவாமல் செய்யவும். இந்த வழிபாட்டினால் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். இந்த வாரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த வளர்ச்சியை காணலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் புதிய மனிதர்களை சந்திக்கும் பொழுது புதிய உங்களினுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் அமையும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல முடிவை இந்த வாரத்திலும் பார்க்கலாம். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவி உறவில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும். மேலும் இவர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் ஒரு பெரிய
மன நிம்மதியை காணக்கூடிய ஒரு வாரமாகவும், ஏப்ரல் 1, 2, 3 ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாகவும் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு சோமவார பிரதோஷத்தில் நரசிம்ம பெருமானை வணங்கினால் இவர்களினுடைய மன குமரல்கள் மற்றும் இதுநாள் வரையில் ராசிநாதன் புதன், செவ்வாய் மற்றும் ராகுவுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதிகமான மன உளைச்சலை கொடுத்திருப்பார். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாயின் மாற்றமானது இவர்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஏப்ரல் 1, 2, 3 ஆகிய நாட்கள் செவ்வாய், சூரியன், சனி கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியான மாற்றத்தை கொடுக்கும். இவர்கள் வரக்கூடிய புதிய தொழில் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் வாரத்தின் ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சொட்சேத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்வார். கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மனக்குழப்பத்துடன் தான் இந்த வாரம் தொடங்குகிறது. சந்திரன் ராசியில் இருக்கும் பொழுது சந்தேகங்களையும் மனக்குழப்பத்தையும் அதிகமாகவே கொடுப்பார். 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய், ராகு இவர்களினுடைய சஞ்சாரம் தேவையில்லாத பய உணர்வை அதிகப்படுத்தும். இந்த வாரத்தில் செவ்வாயின் மாற்றமானது பாக்கியத்திற்கு ஏப்ரல் 1ஆம் தேதி செல்கிறார். இந்த மாற்றமானது கடகராசி அன்பர்களுக்கு ஒருவித மன பயத்தை குறைக்கும். இருந்த போதிலும் புதன் மற்றும் ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சின்ன பதற்றங்கள் வந்து போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. சந்திரன் இவர்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமை என்று கேதுவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சற்று எதிர்ப்புகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். 2, 3, 4 ஆகிய நாட்கள் சாதகமானவை. ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த வார இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மனதளவில் இவர்களுக்கு பெரிய ஒரு பலம் குறைவாகவே காணப்படும். ஆகையினால் வாரம் முழுவதுமே இவர்கள் மனதை உறுதிப்படுத்துவதற்கும் மனதளவில் தைரியத்தை அதிகப்படுத்துவதற்கும் காளி உபாசனை செய்வது மிகவும் நல்லது. லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் துர்கா அஷ்டகத்தை இந்த வாரம் முழுவதும் ஜெபித்து வந்தால் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு தளர்ச்சியை இவர்கள் நிவர்த்தி செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்திலையும் சற்று தொய்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம் இவர்களுக்கு சாதகமாக இல்லை என்பதனால் சற்று எந்த விஷயத்திலையுமே கவனமாக இருந்தால் கடகராசி அன்பர்களுக்கு மனபாரங்களை குறைக்கலாம். அரிசி தானம் செய்வது, விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது, இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்கள் சந்திரனின் தோஷத்தை நிவர்த்தி செய்யும். சிம்மராசி நேர்கள். சிம்மராசி நேர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் 12, ஜென்மம் 2, 3 இந்த இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சிம்மராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும். ஆகையினால் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் இவர்கள் வெங்கடேச பெருமாளை தியானம் செய்து அவருக்காக அன்றைய நாள் ஒரு பொழுது விரதம் இருக்கலாம். அடுத்த நாள் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷமாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடும், சிவனுக்கு உச்சி காலத்தில் வில்வத்தினால் அர்ச்சனை செய்து இந்த பிரதோஷ காலத்தில் நந்திதேவர் கொம்புகளுக்கிடையே அபிஷேகத்தை கண்டுகளிக்க சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த வாரம் முழுவதுமே சிம்மராசி அன்பர்கள் மாலை நேரத்தில் சந்திர தரிசனத்தை செய்யலாம். சந்திர தரிசனத்தை செய்த பின்னர் இவர்கள் அரிசி உணவை உண்பது சந்திரன் கேது சேர்ந்திருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யும். சந்திர பகவானும் கேது பகவானும் இந்த வாரம் சிம்ம ராசியில் 2 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு முக்கிய முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி
மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று செவ்வாயும் சேருகிறார். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத மனக்குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகும். சிவன் ஆலயத்தில் சோமவார பிரதோஷத்தில் அரிசி மாவு, பால் மற்றும் இதர திரவியங்களை தானமாக கொடுக்க சந்திரன், சூரியன், சனி, செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். தொழில் செய்பவர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் பண விவகாரங்கள் மற்றும் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மற்றும் நீங்கள் பணப்பட்டுவாடா செய்வதாக இருந்தால் இந்த 2 நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் லாபம் 12 மற்றும் ஜென்மம் மற்றும் 2ஆம் இடம். இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் மாலை நேரத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் லாபத்தில் இருந்தாலும் கூட அது பெரிய அளவுக்கு ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் உங்களுக்கு அந்த சாதக பலனை கொடுக்காது. சந்திரன் கேதுவுடன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் திங்கள், செவ்வாய் போன்ற இந்த 2 நாட்களிலும் தூக்கமின்மை அதிகமாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், ராகு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். கண்டகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ மருத்துவ செலவை கொடுக்கலாம். ஆகவே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் 12ஆம் இடத்திலையும் ஜென்மத்திலையும் வரக்கூடிய சந்திரன், இப்படிப்பட்ட சில கிரக தோஷங்கள் இருக்கக்கூடிய வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு. கணவன் மனைவி உறவு மற்றும் புதிதாக திருமணமானவர்களுக்கு ஒரு சில மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள் வந்து போகும். ஆகவே கன்னிராசி அன்பர்கள், புதிதாக திருமணமானவர்கள் இந்த வாரம் முழுவதுமே நவக்கிரக வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். நவ தானியங்களையும் பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்தால் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் இந்த நவதானியத்தை பசுமாடுகளுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் விலகும். சந்திர பகவானின் சுழற்சி மற்றும் இந்த செவ்வாயின் மாற்றமானது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில உடல் ரீதியான மாற்றங்களையும் கொடுக்கலாம். இந்த வாரம் பெண் குழந்தைகள் ஒரு 12 வயது அல்லது 13 வயதில் இருக்கக்கூடியவர்கள் பூப்படையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கலாம். ஆகவே சில சுப செலவுகளும் சந்திரன், கேது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலோ அல்லது சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ நிகழ வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ பிரார்த்தனைகளை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் செயல்பட்டால் உங்களினுடைய குடும்பத்தில் இந்த சுப நிகழ்வுகள் வந்தடையும். செவ்வாயின் மாற்றமானது கன்னிராசி நேயர்களுக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, மற்றபடி புதிதாக திருமணமானவர்களுக்கும் சரி ஒரு சுபத்தை கொடுப்பதாகவே அமைகிறது இந்த வாரத்தில். ஆகையினால் பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் அவசியம் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசியில் வாரத்தின் இறுதியில் வருகிறார். வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு திடீர் பிரயாணங்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை உங்களை தேடி ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து போகும். சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை அதிகம் கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்வுகள் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு வரலாம். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறப்பு, அதற்கான ஒரு நல்ல செய்திகள், புதிதாக திருமணமானவர்களுக்கும் இந்த சுப செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்புகள், அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மற்றும் உங்களினுடைய நண்பர்களோ உறவினர்களோ அங்கு இருப்பின் அவர்களிடத்திலிருந்தும் நல்ல செய்திகள் வரலாம். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திரனினுடைய சஞ்சாரமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகப் பெருமான் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்யலாம். இந்த பச்சரிசி தானமானது மன நிறைவை கொடுக்கும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும்.
செவ்வாயின் மாற்றம் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் வருவதனால் இந்த வாரம் ஏப்ரல் 1, 2, 3 ஆகிய நாட்கள் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். ஏற்கனவே கடன் பிரச்சனைகளில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான தாக்கமும் மற்றும் ஒரு சில மன அழுத்தங்களும் வரக்கூடியதாகவே அமைகிறது. சற்று இவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய பண நெருக்கடியை சமாளிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வாரமாக அமைகிறது. வாரத்தின் ஆரம்பமே சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் இடம் பெறுகிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வாரம் முழுவதுமே இவரினுடைய சுழற்சியால் மன அமைதியும் சந்தோஷத்தையும் தருவார். உடன் பிறந்தவர்களால் இதுவரையில் இருந்து வந்த தொல்லைகள் தீரும். செவ்வாய் பகவானின் மாற்றம் 5ஆம் இடத்திற்கு செல்கிறது. பூர்வ ஜென்ம கர்ம புண்ணியங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சற்று அமைதி காப்பது நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் வாக்குவாதங்களையும் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களையும் பேசாமல் இருக்கலாம். 5ஆம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் பிள்ளைகளால் குடும்பத்தில் மன நிம்மதி குறையலாம். குடும்பக்காரகன் மற்றும் தனக்காரகன் ஆகிய குரு பகவான் ஏற்கனவே 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் புதன் ராகுவுடனும் 5ஆம் இடத்தில் சூரியன் சனி செவ்வாய் மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம், 8ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம், இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் வீட்டில் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு பகையாகவே அமர்ந்திருக்கிறது. ஆகவே விருச்சிக ராசி நேயர்கள் பணம் கொடுப்பது, பணம் வாங்குவது மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். புதிய நண்பர்களிடத்தில் கவனம் தேவை. நீங்கள் ஏமாறுவதற்கான ஒரு வாரமாகவும் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் மற்றும் நண்பர்களிடத்தில் மிக நெருங்கியவர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனைகள் கேட்பது நல்லது. இந்த வாரம் சனிக்கிழமையன்று நவக்கிரக வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்ற இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் உங்களுக்கு விலகும். மேலும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமான் ஆலயத்தில் மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் செவ்வாய், புதன், ராகு மற்றும் சுக்கிரனுக்கு தோஷ நிவர்த்தி. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார துவக்கம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே இவர்கள் எல்லா விஷயத்திலையுமே வாரத்தின் முதல் 2 நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணம் வாங்குவது, பணம் கொடுப்பது, உங்கள் குடும்பத்தாரிடத்தில் பேச்சுவார்த்தைகள், சகோதர சகோதரிகள், தாய் தந்தை இடத்தில் பேசுவது அனைத்திலேயுமே கவனமாக இருக்கலாம். தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் ஏகாதேசி விரதம் இருப்பது இவர்களுக்கு மிகவும் நல்லது. சந்திரனின் சஞ்சாரமானது இவர்களுக்கு பிறகு பாக்கியத்தில் வரக்கூடிய காலமும் கேத்துவுடன் சஞ்சாரம். 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆகவே வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு லாபத்தில் வரக்கூடிய சந்திரன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நன்மையை செய்யக்கூடும். வியாபாரிகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வாரத்தின் இறுதியில் முடிவுகளை எடுப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய கடன்களை தவிர்க்கலாம். புதிய நண்பர்களையும் இவர்கள் தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் பகவானின் மாற்றம் 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டமாக ஏப்ரல் 1ஆம் தேதி அமைகிறது. ஆகவே பூமி சார்ந்த விஷயங்கள் மற்றும் பத்திரம் பதிவிடுவது, நிலம் விற்பது, வாங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம். இந்த வாரத்தில் சந்திரனின் சுழற்சியும் மற்றும் செவ்வாயின் மாற்றமானது தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று சாதகமற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேச்சுவார்த்தைகள் சர்ச்சைக்குள்ளதாகவே இருக்கும். ஆகையினால் இந்த வாரம் குடும்ப விஷயங்களை பேசுவதை தவிர்க்கலாம். பரிகாரமாக இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு காலம், வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்யலாம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் எதிரிகளை வெல்லலாம். மகர ராசி அன்பர்கள்,
மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இந்த இரு நாட்களும் சந்திரனினுடைய இந்த சுழற்சியானது உங்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். இந்த வாரத்தில் மகர ராசி அன்பர்கள் அலுவலக விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. தேவைப்பட்டால் இந்த வாரம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்கினால் உங்களினுடைய மனபாரம் குறையும். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் புதன் மற்றும் செவ்வாயின் இந்த மாற்றமானதும் மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். இருமல், ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவற்றை இந்த வாரம் உங்களுக்கு உங்களினுடைய தினப்படி வேலைகளை செய்ய விடாமல் செய்யலாம். ஆகவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த வாரம் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோர்களின் ஆதரவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாரத்தில் சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ஆகவே ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் கருடனையும் இந்த வாரம் வணங்கினால் பிறரால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் தீரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாகவே அமைகிறது. இருந்த போதிலும் வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி இவர்கள் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் அரிசி தானம் செய்யலாம். ராசியிலிருந்து செவ்வாயின் மாற்றமானது ஏப்ரல் 1ஆம் தேதி வருவதனால் ஆரோக்கியத்தில் பலவிதமான முன்னேற்றங்களை காணலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடும். வியாபாரம், தொழில் இதில் சார்ந்த விஷயங்களில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். திங்கட்கிழமை சோமவார பிரதோஷமாக இருப்பதனால் நந்தி தேவரை வணங்குவதும் நந்தி தேவருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்வதும் மிகவும் விசேஷம். அருகம்புல் மாலை சாற்றி நந்தியை வணங்க இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் உங்களுக்கு தீரக்கூடும். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்களும் வெளியூர் பிரயாணங்களும் காத்திருக்கிறது. இந்த வெளியூர் பிரயாணங்கள் உங்களினுடைய அலுவலக ரீதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டத்தை கொடுக்கும். வாரத்தின் ஆரம்பம் 5, 6, 7 and 8 இந்த 5, 6, 7 இருக்கக்கூடிய காலகட்டம் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்கள் சாதகமாகவே அமைகிறது. ஏகாதேசி திதியான ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் விநாயகரை வழிபாடு செய்து தெய்வத்தை வணங்கி வாரத்தை தொடங்க உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் விலகும். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்து வந்த ஒரு மன பயம் விலகும். பல மாதங்களாக பொருளாதார சிக்கல்கள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான ஒரு நல்ல தீர்வை பார்க்கலாம். சந்திரன் 6ஆம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கடன் உதவி செய்பவருக்கு உங்களினுடைய நண்பர்களும் மற்றும் பெற்றோர்களும் வந்து சேருவார்கள். மீனராசி அன்பர்களுக்கு பங்குனி உத்திரமான ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி குலதெய்வ வழிபாடு செய்வதனால் பாவங்கள் தீரும். பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் விலகும். இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு 29 மற்றும் 30, 31 இந்த 3 நாட்களுமே மிகவும் சாதகமானவை. எடுத்த காரியங்கள் வெற்றியடைய வாரத்தின் துவக்கமான ஞாயிற்றுக்கிழமை என்று விநாயகரை வணங்கி வாரத்தை தொடங்கலாம். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பும் வெற்றியை தரும். புதிய வியாபாரம் தொடக்கம் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் 29ஆம் தேதி அன்றோ அல்லது 30ஆம் தேதி அன்றோ ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டால் நிச்சயமாக வெற்றி உண்டு.
12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.